2026 சட்டமன்ற தேர்தலின் போது அதிமுக தலைமையில் இணைந்திருக்கக்கூடிய என்டிஏ கூட்டணி இவர்கள் நாங்கள் நிச்சயமாக ஆட்சி அமைப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அமித்ஷா போனார். அதில் நிச்சயமாக பாட்டாளி மக்கள் கட்சி இடம்பெறும்னு எதிர்பார்க்கப்பட்டது. ஆனால் இன்றைக்கி வேறு மாதிரி சுச்சுவேஷன் நடந்துட்டுருக்குது. சார், இந்த பார்ட்டியை ஒன்றா சேர்ந்து பிஜேபி கூட்டணியில் இணைய வைப்பதற்கான, அது என்டிஏவுக்குள்ளேயோ அல்லது அதிமுகவுக்குள்ளேயோ இணை வைப்பதற்கான முயற்சியில் பாரதிய ஜனதா கட்சி ஈடுபடாது அப்படின்ட்டு இன்னைக்கு இவர் சொன்னார். யாரு? நம்மளுடைய மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் சொன்னார். அவருக்கு தெரியாமலும் செய்யப்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கா சார்? மாநில தலைவருக்கு தெரியாம? அதாவது தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் நயினார் நாகேந்திரன் பாஜக தலைவர் சொன்னது அவருடைய கருத்தை சொல்லியிருக்காங்க. அவ்வளவுதான், அதை சொல்லுங்க. அதுதான் அவருடைய கருத்தை சொல்லியிருக்கிறாங்க. காரணம் என்ன? 2026 பாஜகவுடைய என்டிஏ கூட்டணி ஒரே இலக்கு திமுக ஆட்சியை வீழ்த்த வேண்டும். இது அவருடைய ஒற்றை அஜெண்டா. டெல்லி பாஜகவும் சரி, தமிழ்நாட்டில் அதிமுக அண்ட் என்டிஏ கூட்டணியுடைய நிலைப்பாடும் சரி. இப்போ இந்த ஆடிட்டர் குருமூர்த்தி அவர்களும் சையத் துரைசாமி அவர்களும் சந்திப்பு, அது நிலைப்பாடு வந்து ஒரே கல்லில் 3 மாங்காய் அடிச்சிருக்காங்க. 3 மாங்காய் அடித்து அதை கனியை வச்சு பழமாக்க வேண்டும், 2022 நோக்கி பயணிக்க வேண்டும் என்பதுதான் சந்திப்பாளருடைய நிலைப்பாடு. ஒரே கல்லில் 3 மாங்காய். எப்படி சொல்லுங்க? ஒன்று என்னென்னா, ஏற்கனவே அப்பா பிள்ளைக்கும் உள்ள பனிப்போர் பிரச்சனை உருவாகிட்டு இருக்குது. ரெண்டாவது வந்து வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் ஒருங்கிணைந்து செயல்படணும். அடுத்து பார்த்தீங்கன்னா அவங்க குடும்பத்துக்குள்ளே என்னென்னா, அன்புமணி அவர்களுக்கு மகன் இல்லை. ஸோ அந்த வாரிசு அரசியல் வரும்போது எந்த கட்சியும் விட்டு வைக்கல. எனக்கு தேசிய அளவிலும் சரி, அது மாநில இந்த குடும்பத்தில் சாதாரண ஒரு குடும்பத்தில் 10 சென்ட் இடம் இருந்தால் கூட அந்த பிள்ளைங்க 5 பிள்ளைங்க அவங்களுக்குள்ளே எங்கள் சொத்து 2 சென்ட் 3 சென்ட் சண்டா பஞ்சாயத்து பண்ணி கோர்ட்டு நீதிமன்றம் வரைக்கும் போகுது. அப்படிக்கின்ற போது பாட்டாளி மக்கள் கட்சி 37 ஆண்டு காலமாக ஆரம்பித்து அதனுடைய ட்ரஸ்டிகள், லேண்டுகள் எல்லாமே நஞ்சை புஞ்சை உங்களுக்கு தெரியாதுன்னு இல்லை. இதில் போட்ட நிலைமையிலும் குடும்பத்துக்குள்ளே சில பிரச்சனைகள்லாம் இருக்குது. இதனால தான் அது விரிசலாகினா அன்புமணி அவர்கள் பவர்ஃபுல்லாக இருக்கின்ற போது அவருக்கு எதிராக செயல்பட்டவர்கள் பலவர் இந்த கட்சியிலிருந்து விலகி போயிட்டாங்க. இப்போ அவங்க விலகி போனவங்க ஆடு நினைவுன்னு ஓனாய் வருத்தப்பட்ட கதை மாதிரி இப்போ பெரியவர் மருத்துவர் ராமதாஸை சந்தித்து விலகுனவங்களாம் அங்கே சந்தித்து அந்த சந்தித்து போடுறோம், நீ இந்த பதவி வச்சுக்கோன்னு ஒரு நிலைப்பாடு உருவாகும் போது கட்சிக்குள்ள பிரச்சனைகள் உருவாகுது. அப்போ வந்து இதே டாக்டர் அன்புமணி அவர் தான் என்ன பண்ணாங்கன்னா, தமிழ்நாட்டு இளைஞர்கள் வளர்ச்சி பாதையை நோக்கி செல்ல வேண்டும், தமிழகத்தை புது உத்தியோகத்தை சொல்ல வேண்டும், மாற்றம் முன்னேற்றம் அன்புமணி என்ற ஒரு பிராண்டடை கொண்டு வச்சாங்க. அந்த பிராண்டட் என்பது எப்படின்னா, நீங்கள் மத்தியில் இன்றைக்கி தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சாஸ்திரி பவன் சொல்கிறோம், மத்திய அரசுடைய இது. ஆளுநர் பதவினா ராஜ்பவனம் சொல்கிறோம். அதே போல் நீங்கள் வந்து வேளாங்கண்ணி, நாகூர், பழனின்னு சொல்கிறோம். அதே போல் வந்து இன்றைக்கி கட்சியில் தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா அதிமுக என்ன சொல்கிறோம், போயஸ் கார்டன், பையனூர் பங்களா, சிறுதாவூர் பங்களா, குழந்நாடுன்னு சொல்கிறோம். அதுக்கு முன்னால் ஹைதராபாத் திராட்சை தோட்டத்தில் இருக்கிறாங்கன்னு சொல்லுவோம். இன்றைக்கி திமுகவில் பார்த்தீங்கன்னா கோபாலபுரம், அறிவாலயம் சொல்கிறோம். காங்கிரஸில் சத்தியமூர்த்தி பவன் சொல்கிறோம். பிஜேபியில் கமலாலயம் சொல்கிறோம். ஆர்எஸ்எஸில் காரியாலயம் சொல்கிறோம். அதே போல் பாட்டாளி மக்கள் கட்சிக்கு சென்னை புறநகரில் திண்டிவனத்தில் தைலாபுரம் என்ற பிராண்டடு கொண்டு வந்தது. தமிழ்நாட்டின் மட்டும் இந்தியாவிலேயே எல்லா கட்சி தலைமை ஆஃபீஸும் அவங்களுடைய சந்திக்கக்கூடிய வீடுகளும் தலைவர்களும் சென்னையில் தான் இருக்கும். ஆனால் தைலாபுரம் என்ற சென்னைக்கு புறநகரான ஒரு பிராண்டை கொண்டு வந்தது அது பாட்டாளி மக்கள் கட்சி தான். 37 ஆண்டுகாலமாக கிட்டத்தட்ட 11 மாவட்டங்கள், உங்களுக்கு விழுப்புரம் மாவட்டம், கடலூர் மாவட்டம், கள்ளக்குறிச்சி மாவட்டம், கிருஷ்ணகிரி, தருமபுரி, சேலம், நாமக்கல், திருவள்ளூர் மாவட்டம், காஞ்சிபுரம் மாவட்டம், செங்கல்பட்டு மாவட்டங்களில் வன்னியரின மக்களை ஒருங்கிணைத்து ஒரு மிகப்பெரிய எழுச்சியை கொண்டு வந்தது. தமிழ்நாட்டில் திராவிட கட்சிகளுக்கு எதிராக, அவர்களுக்கு மாற்றாக கூட சொல்லலாம். ஆனால் அதிமுக திமுகவுக்கு எதிரான ஒரு நிலைப்பாடை கட்டமைத்து உருவாக்கியது பாட்டாளி மக்கள் கட்சி தான். இப்படிப்பட்ட பாட்டாளி மக்கள் கட்சி வரக்கூடிய தேர்தலில் பிளவுபட்டு விடக்கூடாது. இதற்காக இப்படி பிளவுபட்டால் தமிழ்நாட்டில் ஆண்டு கொண்டிருப்பவர்களுக்கு சூழ்நிலையை உருவாக்கி சாதகமாக ஆக்கிவிடக்கூடாது என்பதற்காகத்தான் பிஜேபியுடைய தலைவர்கள் ஒரு தொலைநோக்கு பார்வையில் சந்தித்ததில் என்ன தப்பு இல்லையே, பேசுவது என்ன தப்பு இருக்குது. ஆடிட்டர் குருமூர்த்தி ஒரு சந்திக்கிறாங்க, சையத் துரைசாமி அவர்கள். இல்லை சார், பிஜேபி குறிப்பாக குருமூர்த்தி சந்தித்த எல்லாருமே இன்னைக்கு அம்போனில் நிற்கிறாங்க. ஓபிஎஸ் தனியாக நிற்கிறாரு. டிடிவி தினகரனே சந்தித்தாங்க, லீலா பேலஸில் சந்தித்தேன்னு சொன்னார். டிடிவி தினகரனே எங்களை பற்றி ஏன் இப்படி எழுதிட்டு இருக்கிறீங்கன்னு கேட்டார். கடைசியில் என்னாச்சுன்னா, அவர் பார்ட்டி தேர்தலே போட்டியிடாமல் 2 சீட்டு வேணாம், எனக்கு 1 கொடுங்க போகுதுன்னு கேட்குற அளவுக்கு அவர் போயிட்டாரு. நீங்கள் ஆரம்பத்திலே சத்தியம் தொலைக்காட்சியில் ஒரு தலைப்பை முன் கொண்டு வந்தீங்க. என்டிஏ கூட்டணியில் பாஜகவினுடைய தலைமையிலான என்டிஏ கூட்டணியில் அங்க வைக்கக்கூடிய கட்சிகள் தன்னிச்சையாக எந்த முடிவும் எடுக்காத ஒரு நிலைப்பாடு உள்ளது. அந்த நிலையில் பாட்டாளி கட்சி இருக்குமோ நீங்க சொல்றீங்க சார், அது அவங்களுடைய பிரச்சனை. இன்னைக்கு அப்படி பார்த்தா திராவிட முன்னேற்ற கழகம் அண்ணா,
அப்போ கலைஞர், மு.க. ஸ்டாலின், உதயநிதி, அடுத்த இன்பநிதி ஒரு குடும்பம் தானே நிர்வாகம் பண்ணுது. அப்படி இருக்கும்போது அதாவது மக்களால் தொண்டர்களால் ஏற்றப்பட்ட கட்சியே ஒரு குடும்பத்தின் நிர்வாகத்தில் இருக்கும்போது பாட்டாளி மக்கள் கட்சி நிறுவனர் வந்து டாக்டர் ராமதாஸ், அவங்க குடும்பத்தில் உள்ள சில பிரச்சனை இருக்கத்தான் செய்யும். மூக்கு இருந்தால் தும்மல் தான் இருக்கும். மனிதனுக்கு பிரச்சனை உண்டால் இல்லை என்றால் கோவிலுக்கு எதுக்கு அர்ச்சனை? அதுபோல் பாட்டாளி மக்கள் கட்சி பிரச்சனை என்பது தற்காலிகமானதான். வரக்கூடிய 8ஆம் தேதி அமித்ஷா அவர்கள் தமிழகத்தில் வருகின்றார். அந்த வருகையின் போது அன்புமணி நிச்சயமாக அமித்ஷா அவர்களை சந்திப்பார். இத்தகைய பிரச்சனைகள் சில அரசியல் சதுரங்கமும் ஆடிக்கொண்டிருக்கின்றார்கள். ஆனால் பாட்டாளி மக்கள் கட்சி பிஜேபியுடன் போகக்கூடாது என்பது தமிழ்நாட்டில் திராவிட கட்சியில் சேர்ந்த ஒரு கட்சி அது நினைக்கின்றது. அத்தகைய நினைப்பு காரணம் என்றால் அதே நினைக்கக்கூடிய கட்சி தான் தமிழ்நாட்டில் விஜய் அவருடைய கட்சி, தாவேகா கட்சி. அதிமுகவுடன் கூட்டணி சென்றுவிடக்கூடாது, விஜய் அவர்கள் தனியாக நின்றால் நாம் மீண்டும் ஆட்சிக்கு வரலாம் என்று நினைக்கக்கூடிய கட்சியும் தமிழ்நாட்டில் இருக்கின்றது. அந்த சூழ்நிலையை எடுத்துக்கொள்ள கொண்டவை இதெல்லாம் கூட்டி கழித்து பார்த்தால் விடை சரியாகத்தான் இருக்கும். ஆகவே சைதை துரைசாமி அவர்களும் ஆடிட்டர் குருமூர்த்தி அவர்களும் சந்தித்தது கட்சியுடைய வளர்ச்சிக்கு மட்டுமல்ல, என்டிஏ கூட்டணியுடைய டெவலப்மெண்ட்டுக்காக தான் அந்த கட்டமைப்பு அவர்கள் உருவாக்கியதாக சொன்ன ஒரே கல்லில் 3 மங்கை அடித்துள்ளார்கள். ஓகே ராமன், நீங்கள் பேசுகிறத பேசலான்னு திருவாரூர் காந்தி அவர்கள் என்ன சொன்னாருங்க, திமுகவுக்கு வந்து பாட்டாளி மக்கள் கட்சியின் மேல் இங்கே திமுகவுக்கு வர வாய்ப்பு இல்லை, கதவை மூடிட்டாங்க என்ன சொல்கிறாரு. கதவெல்லாம் மூடலை, ஜன்னலை லைட்டாக அரை ஜன்னலை திறந்து வச்சு எட்டி பார்த்துட்டாங்க. ஓப்பனாக சிஎம் சொல்லிட்டாங்க, அறக்கதவை எட்டி வைத்து பார்த்து கொண்டிருக்கின்றார்கள். அதுக்கு காரணம் நான் சொல்கிறேன். கவுண்டமணி பயில் வர்றாங்க, அது ஒரு காமெடிக்கில் வரும். எல்லாம் மேலோளம் பார்த்துடுவான்னு எல்லாரும் நீங்கள் பாஜக குற்றம் சொல்கிறீங்க. கீழே ஒருத்தர் உட்காந்துருக்காரு, யாராவது நீங்கள் நினச்சிங்களாங்க? இன்றைக்கி தமிழ்நாட்டில் 2026 சட்டமன்ற தேர்தலில் என்னன்னா வடக்கு மண்டலமும் வந்து கொங்கு மண்டலமும் திமுகவுக்கு பெரிய சவாலாக இருக்குது. அந்த வடக்கு மண்டலத்தில் பார்த்தீங்கன்னா சேலம் மையமாக கொண்டு 11 சட்டமன்ற தொகுதியில் இன்னைக்கு இருக்கிற சுற்றுலாத்துறை அமைச்சரான ராஜேந்திரன் அவர்கிட்ட அசைன்மெண்ட் கொடுத்துருக்காங்க. அதே சேலம் மாவட்டத்தில் 2 எம்எல்ஏ பாமக எம்எல்ஏ இருக்கிறாங்க, சதாசிவம், அருளே. ஆகவே வரக்கூடிய தேர்தல் அவங்க திமுகவுடைய இலக்கே கொங்கு மண்டலத்தை கைப்பற்ற வேண்டும், வடக்கு மண்டலத்தை கைப்பற்ற வேண்டும். இந்த ரெண்டுக்கும் மிகப்பெரிய சூத்திரதார பணிகள் திமுக அரங்கேற்றிக் கொண்டிருக்கின்றன. ஆகவே கொங்கு மண்டலத்தை மையம் கொண்டு அவங்க வந்து எப்படி அந்த ஒட்டுமொத்த சீட்டில் குறைந்தபட்சம் 75% வெற்றி பெற வேண்டும் திமுகவுடைய அஜெண்டா அது. இதெல்லாம் நீங்கள் கருத்தில் கொள்ளுங்க. அதனால் எது எடுத்தாலும் பாஜக செய்கிறது. பாஜக 2014 இன்னைக்கு வரைக்கும் 3வது வாட்டி மத்தியில் பாஜக ஆட்சி அமைக்குது. தமிழ்நாட்டில் உள்ள கூட்டணி கட்சிகளோ அல்லது என்டிஏ கூட்டணி உள்ள எம்பிக்கள் இங்கே என்ன சொல்லுங்க, அது இங்கே சொல்லுங்க. ஆகவே இந்த நிலைப்பாட்டிற்கு திமுக ஆளுங்கட்சியுடைய ஒரு நிலைப்பாடும் மறைமுகமாக செயல்படுகிற பாட்டாளி மக்கள் கட்சியை வீழ்த்த வேண்டும் என்ற நிலைப்பாடு உள்ளது. ஆகவே பாட்டாளி மக்கள் கட்சியை ஒருபோதும் வீழ்த்த முடியாது. அத்தகைய ஒற்றுமையாக செயல்படுங்கள் என்ற ஒரே தொலைநோக்கு கருத்தில் தான் ஆடிட்டர் குருமூர்த்தி அவர்களும் சைதை துரைசாமி சந்தித்த நோக்கமே தவிர்த்து வேற எந்த நோக்கமும் அல்ல. முடிச்சிட்டிங்களா? அவ்வளோதான் நீங்க கேட்ட சொல்லுவோம். இல்லை அவ்வளோதானே, உண்மை அதுதான், உண்மை இதுதான். அவர் சொன்னார்ல, இன்னும் பாரதிய ஜனதா கட்சி கூட்டணியில தான் பாமக இருக்குங்கிறது. அப்படிதான் இருக்காங்களா? இன்னும் இருக்கிறாங்க. எந்த மாற்றமும் கிடையாது சார், எந்த மாற்றமும் கிடையாது. ஒற்றுமையாக செயல்படுவோம். 2026 என்டிஏவுடைய இலக்கு திமுக ஆட்சியை வீழ்த்த வேண்டும். அத்தகைய சூழ்நிலையில் எப்படிப்பட்ட அதுக்காக தான் பாட்டாளி மக்கள் கட்சியை எப்படியாவது வீழ்த்தலாம் பார்க்குறாங்க. கண்டிப்பாக பாட்டாளி மக்கள் கட்சியை வீழ்த்த முடியாது. ஒருங்கிணைந்து உண்மையாக மாம்பழமாக தைலாபுரத்திலிருந்து அந்த ஜொலிக்கக்கூடிய மாம்பழம் சட்டமன்றத்திலும் ஒலிக்கும். சட்டமன்றத்தில் ஒலிக்க மட்டுமல்ல, செங்கோட்டையிலும் சென்சாட்கோட்டையிலும் ஒலிக்கக்கூடிய காலங்கள் வெகு தூரம் இல்லை. அதற்கான நிலைப்பாடு 2026 வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் என்டிஏ கூட்டணி தமிழ்நாட்டில் ஆட்சி அமைக்கும். ஓகே.